வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்க் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஹலோ, என்னடி ஹலோ, நீ தானே வர சொன்ன. இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன். ஸ்டேஷனில் தான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு இதுக்கப்புறம் எந்த வழியாக வரணும், எங்கே வரணும் எதுவுமே தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? திருப்பி என் ஊருக்கே போயிட்டா ட்ரெயின் ஏறி? ஏய், திருப்பி போகிறக்காடி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த? தனியாக வர பயமாக இருக்குடி. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, எனக்கு பயமாக இருக்குது, நிஜமாக பயமாக இருக்குது. சரி சரி, ஓவராக பயப்படாத. நான் என்னோடய ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறேன். ஏன் நீ வர முடியாதா? நான் இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்டி. என் ஃப்ரெண்டோனா அவ்வளோ மோசமானவங்களாம் இல்லை. அவங்க வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஓகே, சீக்கிரம் வர சொல்லு. நீங்களும் அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் தான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. வயன், ஐ எம் ரைட்? ஆமாம். நீங்கள் ரியாவோட ஃப்ரெண்ட், உங்களை பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னா. சரி வாங்க போகலாம். ஓகே. பைக்லையா போகணும்? ஆமாம், பைக்கில் தான் போகணும். ஏன், என்னாச்சு? இல்லை, நீங்கள் ஒரு பையன், உங்கள் கூட நான் எப்படி பைக்கில் வர்றது? ஏங்க, அதுக்குன்னு நான் பொண்ணாவாங்க மாற முடியும்? அப்படி சொல்லலை. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோவில் போகலாமா? ஆட்டோவில் போகலாம். ஆட்டோவில் தானே போகலாம். ஆனால் பைக் எங்கே விட்டு போகிறது? பைக்கு நீங்கள் வந்து கூட எடுத்துக்கோங்க. ஆட்டோவுக்கு நான் வேணால் பே பண்ணிடுறேன். ஆட்டோவுக்கு பே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதனால் வரேன். நீங்களும் ஆட்டோக்குள்ளே போய் உட்காடுறீங்க. ஜியோப்பும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் ஒரு ஓரமாக தள்ளி உட்காந்துக்கிறீங்க. படாதுங்க, படாது. ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. இல்லை, அப்படிலாம் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஓ, எந்த ஊர் நீங்கள்? நீங்கள் உங்கள் ஊர் நேம் சொல்கிறீங்க. ஓ, கிராமமா? ஜியோப்போம் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அவள் இன்டர்வியூக்கு போயிருக்கேன்னு சொன்னா. ஆமாம், இன்டர்வியூக்கு தான் போயிருக்கா. அப்புறம் அவள் வீட்டில் நான் என்ன பண்ணுறது? வாங்க, அவள் வீட்டில் வெயிட் பண்ண சொன்னான். நீங்களும் ஜியோப்போட பின்னாடியே உள்ளே போகிறீங்க. ஜியோப் தான் கீ எடுத்து வீட்டை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது அவள் வீடு இல்லையா? அவள் வீடு தான். அவள் தான் கீ கொடுத்தா. நான் உங்களை நம்ப மாட்டேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்றீ, நீ ஃப்ரெண்டு வருவாங்கன்னு சொன்ன. ஃப்ரெண்டு பையன் ஏன் சொல்லவே இல்லை? ஏன் இப்போ அதனால் என்ன? இல்லை, இப்போது அவங்களோட வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனானா? என்னடி வளர்ற? இல்லை, அவங்கக்கிட்ட தான் கீ இருக்குது. வீட்டில் அவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. இப்படியே வந்த ஆட்டோலேயே ஏறி திரும்பி ஸ்டேஷன் போய் என் ஊருக்கு போயிட்டா. சும்மா ஊருக்கு போகிறேன்னு சொல்லாத. அது என் வீடு தான். நான் தான் அவன்கிட்ட கீ கொடுத்து உன்னை பார்த்துக்க சொன்னேன். ஸோ போ, பிரச்சனை இல்லை. அவன் நம்ம பையன்தான். நீ ஒன்றும் அப்போல்லாம் இமேஜின் பண்ணிக்காத. ஜியோப்போ டோர் ஓப்பன் பண்ணி, இப்போவாச்சும் வரீங்களா? வரேன். ஜியோ பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கீங்க. டீ ஆர் காஃபி? பால். பால்? டீ குடிக்க மாட்டேன். காஃபி கசக்கும். சரி இருங்க, பால் கொண்டு வரேன். ஜியோப்போ உங்களுக்கு மில்க் கொண்டு வரான். இந்தாங்க. இது உங்கள் வீடு இல்லைன்னு சொன்னீங்க. இவ்வளோ கம்ஃபர்டபுளெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் ரியாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ அவள் வீடு என் வீடு மாதிரி தான், என் வீடு அவள் வீடு மாதிரி தான். ஸோ இட்ஸ் கம்ஃபர்டபுள். ஓகே, நீங்கள் எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கீங்க? பிகாஸ் ரியாவோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு இல்லைல்ல, அதான். சரி, இப்போ உங்களுக்கு அதான் பிரச்சனைனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ்? அவள் உங்கள் முன்னாடி ஹேண்ட்ஸ் நீட்டுறான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்க. பா, ரொம்ப கல்ச்சர் தான். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் லவ்லாம் எப்படி போகுது? என்ன நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க? எப்படி கேட்டேன்? என்னங்க லவ்வை பற்றிலாம் கேட்குறீங்க? அப்படிலாம் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நான் யாரையும் லவ்லாம் பண்ணலை, அதெல்லாம் தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. எல்லாம் கெட்ட வார்த்தை, வாயில் போட்டுக்கோங்க. கெட்ட வார்த்தையா? ஐயோ சாமி,
லவ் ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், நீங்கள் பேசுகிறதே சரியில்லை. வீட்டில் வேற யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் தனியாக இருக்கோம், எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வெளியே போங்க. வெளியே போகவா? அடப்பாவி, வந்த ஃபர்ஸ்ட் நாள் என்னைய வெளியே போக சொல்கிற? ஹேண்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணி அங்கேயே நிற்கிறான். இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவா? இரு இரு, எனக்கு புரியல. இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு, நான் இங்கே அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கேன். இன்னைக்கு நீ தான் புதுசாக வந்திருக்க, ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீ ஒரு திருடி ஏமாற்றி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு. புரியுதா? நான் திருடியா? என்னை பார்த்தா திருடி மாதிரி இருக்கா? நான் இப்படி அழுவுற? சரி, நீ திருடி இல்லை, ஆனால் நானும் மோசமான பையன் இல்லை. அவள் ஹெல்ப் கேட்டா, ஸோ நான் அதனால் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? ஓவராக பேசிகிட்டு இருக்க, அதான் கோவம் வந்துடுச்சு. சாரி. நானும் சாரி. நீங்களும் ஜியோப்போம் அதுக்கப்புறம் ஒரு வேர்ட் கூட பேசியிருக்க மாட்டீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வரா. வயன், என்னாச்சு? மூஞ்சி இப்படி இருக்கு? ஐயோ, ஏன் கேட்குற? பைக்கில் வர மாட்டாங்களா, ஆட்டோவில் பக்கத்தில் உட்கார மாட்டாங்களா? நான் உங்கள் லவ் லைஃப் எப்படி போகுதுன்னு தான் சொன்னேன். அதுக்கே அவங்க என்ன புடியா பிடிச்சிட்டாங்க தெரியுமா? நான் மச்சான், உன் ஃப்ரெண்டு இவ்வளோ இதாக இருக்கா? டேய், அவள் கிராமத்துலேயே வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் புதுசுடா. என்னத்த புதுசோ. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜியோப்போம் வெளியே போக போகிறான். அப்போ நீங்கள் தேங்க்யூ. அவன் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். தேங்க்யூவா? எதுக்கு? என்னை இவ்வளோ நேரம் சேஃபாக பார்த்துக்கிட்டதுக்கு. அது உனக்கு இப்போ தான் தெரியுதுல்ல, நான் உன்னை சேஃபாக ப்ரொட்டக்டிவாக பார்த்துட்டு இருந்திருக்கேன்னு. இவ்வளோ நேரம் என்ன பண்ண? நான் என்னமோ அவள் ரேப் பண்ண வந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா தெரியுமா? விட்ரா, அவள் குழந்த மாதிரிடா. ஐயோ, என்னத்தா குழந்தையோ, என்னென்ன யோசிக்கிறா தெரியுமா? நீங்களும் நானும் வீட்டில் தனியாக இருக்கோம், எனக்கு பயமாக இருக்குது, வெளியே போங்க. சாமி, செம்ம காமெடி. காமெடியா? இங்கே பாருங்க, அதெல்லாம் தப்பு. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு பையனும் தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. பாத்தியா? சரி சரி சரி, விடு. இப்போ கிளம்பி நீ எங்கே போக போகிற? சும்மா அப்படியே எங்கேயாவது போய் சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். அதை எங்கள் கூட வந்து சுற்று. நீங்கள் 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே வரீங்க. சரி, நீங்கள் 2 பேரும் ஸ்கூட்டியில் வாங்க, நான் ஆட்டோவில் வரேன். ஆட்டோவில் வரியா? பைக் என்னாச்சு? அதான் சொன்னனே, உன் ஃப்ரெண்டு பைக்கில் வர மாட்டேன்னு ஆட்டோ பிடிச்சி வந்தோம். சரி, இப்போ எதுக்கு ஆட்டோவில் வர? என்னோட ஸ்கூட்டியில் போகலாம். உன்னோட ஸ்கூட்டிலையா? 3 பேரா? 3 பேர். நான் பக்கத்தில் உட்கார மாட்டேன். சரி, ஃபஸ்ட்டு ஜியோப் உட்காந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ உட்காந்துக்கோ. ஓகே? நீங்கள் 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறீங்க. சரி இருங்கடி, நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். இருங்கடியா? இல்லை, அவளை சொன்னேன். நான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். அதுக்கு அடுத்தாலும் குதிச்சுட்டே இருப்பா. ஏண்டி நீ உன் ஃப்ரெண்டு பையன் சொல்லவே இல்லை என்கிட்ட? இப்போ அதனால என்ன? ஜோப் மாதிரி ஒரு நல்ல பையன்லாம் பார்க்க முடியாது தெரியுமா? பார்த்தெல்லாம் அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டான்னு. இப்போ ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? இல்லை, நான் சொன்னால் நீ கோவப்படக்கூடாது. கோவப்படல, சொல்லு. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. என்ன? எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு ரொம்ப. எனக்கு புரியல. பைக்கில் கூட வர மாட்டேன், ஆட்டோவில் பக்கத்தில் உட்கார மாட்டேன், வீட்டில் தனியாக இருக்க மாட்டேன், ஆனால் பிடிச்சிருக்கு. எப்போ இது நடந்துச்சு? அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஷனில் பார்க்கும்போது. ஐயோ, செம்ம அழகாக இருந்தாங்க. வயன் அப்படி கூப்பிடும்போது ஐயோ வா, செம்மையா அப்படி வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைலாம் பறந்துச்சு. அப்போவே பிடிச்சி போச்சு. சரி, பசங்கள்லாம் மோசம்னு அம்மா சொல்லி அனுப்புனதுனால தான் அவங்கள நான் நம்பாமல் இருந்தேன். பட் அவங்க எவ்வளோ ப்ரொட்டெக்டிவாக பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? வெக்கப்படுறியான்னு? இல்லையே. அப்புறம் என்னடி சீக்ஸ்லாம் பிங்க் ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்லை, சும்மா. ஐயோ சாமி, கடவுளே, என் ஃப்ரெண்ட்ஸை நீ தான் காப்பாற்றணும். அப்போ ஜியோப்போம் ரியா பக்கத்தில் போய் உட்காடுறான். ரியா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. அவளுக்கு என்ன தெரியும்? நீ கூப்பிட்டு போய் எங்கே இருக்குன்னு காட்டுவா போ. போடா, மொட்டையாக இருக்கு, கால்லாம் வலிக்குது. போ, நீ வேணா போய் காட்டுவா போ. லூஸா நீ? அவள் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண போகிறா போ. இல்லை பரவாயில்ல, நீங்களே வந்து காட்டுங்க. ஜியோப் சிரிச்சுட்டே உங்கள் ஹேண்ட்ஸ் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அந்த ஹேண்ட்ஸவே பார்த்துட்ருக்கீங்க.
அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த தேர்ட், ஓகேவா? ம். உங்களை விட்டுட்டு அந்த டேபிளுக்கே அவனும் வந்திருப்பான். ரியா, ஆக்சுவலி நீ உன் ஃப்ரெண்டு அழகா இருப்பா அப்படி சொன்னப்போ நான் நம்பலை. ஆனால் ஸ்டேஷனில் பார்க்கும்போது என்னடா இப்படி அழகா இருக்காளே அப்படி தோணுச்சு. வேற லெவல். அப்போவே எனக்கு உன் ஃப்ரெண்டை பிடிச்சிருச்சு. அப்புறம் அவள் பைக்கில் வரமாட்டேன்னு சொன்னப்போ இன்னும் பிடிச்சிச்சு. அப்புறம் ஆட்டோவில் அவள் என்னை விட்டு தள்ளி உட்காரும்போது அப்படியே அவளை இறுக்கி பிடிச்சிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் வீட்டில் தனியாக இருக்கும்போது அட்வான்டேஜாக எடுத்துக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் பட் இப்போ வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா? யாரோட கல்யாணத்துக்கு அப்புறம்? எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம்? உங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமா? இல்லை, எனக்கு புரியல. ஷீ இஸ் மை வைஃப்டா, ஃப்யூச்சர் வைஃப். ஐயோ சாமி, கடவுளே, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து கடவுளே. நீங்களும் நடந்து வரீங்க பாரி, அவ எப்படி நடந்து வரா பாரி. ஐயோ அழகா இருக்காடி, அப்படி குட்டி கொழுவம்மையாடா இருக்காடி. அவ உங்களையும் ஜியோப்பையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கா. பகவானே, இன்னைக்கு இந்த பிள்ளைய இந்த 2 சாத்தான்கிட்ட இருந்து நீங்கள் தான் கடவுளை காப்பாற்றணும். நீங்கள் ஜியோப்க்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காருறீங்க. வயன், சொல்லுறியா? இவன் அவன்கிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்கிறா. நான் என்ன சும்மாதான் வயன், சும்மாதான். எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு கேட்கலான்னு. போகலாம். ஆக்சுவலி நாங்களும் போகலான்னு தான் இருந்தோம் வயன். ஆனால் அந்த ரியா இருக்கால, அவளுக்கு தான் ஏதோ ஒர்க் இருக்கான். அவள் இப்போ அர்ஜென்ட்டாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன். பாவம், எனக்கே பார்த்தா பாவமாக இருக்கு. இதுக்கப்புறம் அவள் நம்ம கூட வந்து ஊர் சுற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். அவள் ஜியோப்பை திரும்பி ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறா. யாரியா? ஆமாம், ரொம்ப வேலை இருக்குது, என்னால் இப்போ உங்கள் கூட வர முடியாது. நான் மட்டும் எப்படி தனியாக ஜியோப் கூட போகிறது? எம்மா தாயே, ஒரு அளவு நடி சரியா? போ, அவன் ஒன்றும் உனக்கு அடித்து சாப்பிட்ற மாட்டான். நீங்கள் இப்போது ஜியோப் கூட ஆட்டோவில் போயிட்டுருக்கீங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஸ்டேஷனுக்கு? ஏன் என்ன ஊருக்கு ட்ரெயின் வச்சுட போகிறீங்களா? இல்லை, நம்ம பைக் அங்கே நிற்கிதில்ல, எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டிங், ஓகே? ஜியோப்பும் அவன் பைக் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் ஒன் சைட் போட்டு உட்காடுறீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கட்டி உனக்கு. ஜியோப் உங்களை லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் எதுவுமே பேசாமல் கிட்டத்தட்ட 2 hours நீங்கள் பைக்கில் மட்டுமே ரவுண்ட் அடிச்சிட்ருப்பீங்க. அப்போது துளி துளியாக மழை பெய்யுது. குளிருதுல்ல? ஆமாம் வயன், ரொம்ப குளிருது. கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கலாமா? ஒரு டீ குடிக்கலாமா? ஜியோப்பும் ஒரு பேக்கரியில் போய் நிறுத்துகிறான். அண்ணா, ஒரு டீ ஒரு பால். நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு ஜியோப்பையே பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சுங்க, நீ ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இன்னொன்று சொல்லணும்னு தோணுது. சொல்லவா? சொல்லுங்க. ஐ ஐ ஐ லவ் யூ ஜியோப். ஜியோப்பும் உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். வயன், ஐம் சீரியஸ் ஜியோப், ஐ லவ் யூ. நான் உங்களை பார்த்த செகண்டில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் வேணும்னு தோணுச்சு, நீங்கள் மட்டும் போதும்னு தோணுச்சு. எனக்கு நீங்கள் வேணும் ஜியோப். நான் கிராமத்து பொண்ணு தான், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப இன்னசென்ட் அப்படி தான் இருப்பேன். நான் ரொம்ப லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். பட் நான் உங்களுக்காக என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், ப்ராமிஸ். ஐ லவ் யூ மோர் தென் மை செல்ஃப். வயன், எதுக்கு அழுகிற? எனக்கு தெரியல, பட் ஐ லவ் யூ. ஜியோப் உங்களை அவன் நெஞ்சில் சாய்ச்சிக்கிறான். இங்கே பாருடி, இதுக்கு எதுக்கடி அழுகிற? எனக்கு தெரியல. ஐ லவ் யூ டூ. அப்போ நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்களா? அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போவே பண்ணிக்கலாமா? அப்புறம் எப்போ? எங்கள் வீட்டில் சம்மதம் வாங்கி உங்கள் வீட்டில் சம்மதம் வாங்கி பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டா போச்சு. சரி, அப்போது ரியா வீட்டுக்கு கிளம்பலாமா? இப்போ ஜியோப் உங்களை ரியாவோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான்.
போகும்போது 2 பேரும் டிஸ்டன்ஸ் விட்டு நடந்து போயிருப்பீங்க. பட் இப்போ நீங்க ஜியோப்போட ஹேண்ட்ஸ அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. ரியாக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. பட் அவ எதுவுமே காமிச்சுக்காம அப்படி உட்காந்துட்டு இருக்கா. ரியா, சொல்லுடா. ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் கமிட் ஆயிட்டுங்க, அதானே? எப்படிரி? நான் ஃப்ரெண்டுடா, எனக்கு தெரியாமல் இருக்குமா? நீ இந்த வேலை பண்ணுறதுக்கு தானே என்னை விட்டு போனேன், எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் ஃப்ராடு உன்னை பற்றி. ரியா, உங்களை திட்டாத ரியா. ஐயோ சாமி, நல்லவளே, சூப்பர். நான் கூட உன்னை ரொம்ப இன்னசென்ட்டுன்னு நினச்சேன்டி. எப்படி ஒரே நாள் என் ஃப்ரெண்டை மொத்தமாக கவுத்துட்டல்ல? ஏய், அப்பெல்லாம் சொல்லாதடி அவளை. ரொம்ப தான் சப்போர்ட்டிவான பார்ட்னர்ஸ்டா நீங்கள் 2 பேரும். இப்போ தானே கமிட் ஆயிருக்கீங்க, போக போக பார்த்துக்கிறேன். உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஐயோ சாமி, கிரிஞ்சு பண்ணுறானே. நல்லா இருங்க. அடுத்தவங்க வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்காமல் ஹாப்பியாக இருங்க. இப்போ நீங்கள் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ரியாவும் ஜியோப்பும் நின்றுட்டுருக்காங்க. ஏய், போகணுமா என்ன? போயிட்டு எப்போ வருவ? தெரியல. ஏன் ரியா, இன்னைக்கு ஒரு நாள் அவளை இங்கே ஸ்டே பண்ண வைக்க முடியாதா? டேய், அவனுக்கு அவள் அப்பாவை பற்றி தெரியாது. அவளை இங்கே அனுப்பும் போதே அவங்க அப்பா சொல்லி தான் அனுப்புனாரு, நைட்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணுன்னு. ஸோ அவள் போய் தான் ஆகணும். எனக்கு போக வேண்டாம். நான் இன்னும் நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. நான் நிறையா சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்கணுமா இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்கணுமா? ரெண்டும் தான். எனக்கு இவரை விட்டு போவே வேண்டாம். எனக்கும் நீ என்னை விட்டு போகாத வயன், ப்ளீஸ் என்னோடவே இருந்துறேன். நான் இருந்துட்டா? நீ இரு, நான் செத்துடுறேன். ஏய், யாரையா இப்பெல்லாம் பேசுகிற? ஏய், நீ இப்பெல்லாம் பண்ணிட்டுருந்தனா உங்கள் அப்பங்கார வந்து என்ன தாண்டி பிடிப்பான். ஆனால் எனக்கு ஜோப் விட்டு போகவே வேண்டாம். ஜோப், சொல்ல வயன், ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. இன்னைக்கு தானே லவ் பண்ணீங்க? அதுக்குள்ளே கல்யாணம் பொண்டாட்டி. சூப்பரா, வேற லெவல். ரியா, சொல்லு வயன், என் அப்பாகிட்ட பேசுறியா? எதுக்கு? நான் ஒரு 1 வீக் மட்டும் உன்னோட இருந்துக்கிறேன். சரி, கால் பண்ணி கொடு. ஹலோ அப்பா. நான் ரியா பேசுகிறேன். சொல்லுமா. அப்பா, இன்னைக்கு நான் இன்டர்வியூ இருந்துச்சு. ஓகே, நானும் அவ்வளோ நிறைய இடம் சுற்றி பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு 1 வீக் மட்டும் அவங்க ஸ்டே பண்ணிக்கிட்டோம்ப்பா. 1 வீக்லாம் ரொம்ப கஷ்டமா? அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் இருக்கேன்ப்பா. நான் உங்கள் பொண்ணை சேஃபாக பார்த்துக்கிறேன். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்பி அனுப்புங்க உங்கள் பொண்ணை. சரிம்மா, பத்திரமா பார்த்துக்கோ. அடிக்கடி கால் பண்ண சொல்லு. சரிப்பா. எவ்வளோ நாள் பெர்மிஷன் கொடுத்தாங்க? 1 வீக். 1 வீக்கில் நீ கிளம்பல மவளை. நீங்களும் ஜியோப்பும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு குதிச்சுட்டே ஸ்டேஷன் விட்டு வெளியே வரீங்க. ரியா உங்கள் பின்னாடி தான் நடந்து வந்துட்டுருக்கா. ஃபர்ஸ்ட் ஜியோப் சென்டரில் நீங்கள், அதுக்கப்புறம் ரியான்னு உட்காடுறீங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் தலைக்கீழாக திருப்பிட்டாள் இந்த வயன். நல்லா இருக்கட்டும், நல்லாரு. ஜியோப்பும் பைக் எடுத்துட்டு ரியா வீட்டில் தான் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுறான். இறங்குடி. நான் 1 வீக் இவரோட தான் இருப்பேன். இவரோடனா ஜியோப்போடவா? அட பாவி, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நீ சொல்லனா அப்பாவுக்கு எப்படி தெரியும்? கரெக்டு தான். அப்போ நான் உன் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது இல்ல? நல்லா இருப்போ. ஜியோப்போம் உங்களை அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஜியோப்போட வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே அவங்கள டைட் ஹக் பண்ணிக்கிறான். போடா. ஏய், என்னடி காலையில் வாங்க போங்கன்னா இப்போ போடான்றா? அப்போ நீ யாரோ? இப்போ புருஷன்ல. வெக்கப்படுறியா என்ன? லைட்டா. அப்போ நீங்கள் ஜியோப்பை அந்த வாலில் தள்ளி பின் பண்ணி நிற்கிறீங்க. ஏய், இது என்னடி பண்ணுற? ஐ லவ் யூ டூ. இப்படி ஹஸ்கி டோன்லாம் பேசாது. அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பில்லை. ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏதாவது பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கியா என்ன? இங்கே பாரு, நான் உன்னை இன்னசென்ட்டுன்னு நினச்சேன், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஆக்சுவலி நானும் இன்னசென்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம் தான் இருந்தேன். பட் இப்படி ஒரு புருஷனை பக்கத்தில் வச்சுட்டு எப்படிடா இன்னசென்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஜியோப்பா டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. சார் தான், அவ்வளோதான், ரைட்டு.
சரி, ஓகே. ஐ ஹோப் யூ லைக் இட். இந்த எஃப்எஃப் கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இது நான் வந்து ஒரு ஃப்ளோல பேசின ஸ்டோரி தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பிராங்க் ப்ரப்போசல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவ்வளோ ரீச் ஆகும்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அதுக்காக ஒரு பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ்லாம் பண்ணா. அந்த ஒரு பாட்டு வேற பாடுனேன்ல. அத பத்திலாம் என்ட்ட சொன்னா. ஓகே. ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நோட் பண்ணி சொல்ற சில ஆடியன்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் பெரிய, பெரிய, பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி டால். டாடா. பாய் பாய்.